ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸும் அண்ட் டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம அந்த மாதிரி கேரட்லாம் வந்து மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம வச்சோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக அழுகி போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேரட்டோட மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரட்டை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சமையலுக்குலாம் வந்து மொத்தமாக வாங்கி வைக்கிறப்போ சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா? அந்த டைமில் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வச்சு வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா துரு ஏறிட்டு நமக்கு வந்து சரியாக வெட்டாது. இதே நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர், நீங்கள் தூக்கி தூர போடக்கூடிய ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி, இல்லை வாங்கி யூஸ் பண்ணுற புது ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளேயே வச்சு கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாயிரும் இதோட எட்ஜஸ் எல்லாமே. இதை வந்து நிறைய டைம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு வச்சு கட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லாவே ஷார்ப்பாயிரும். இதோட நுனி பகுதியெலாம் வந்துட்டு நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கு இந்த டிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் எல்லாருமே வந்து தோசை வந்து ஊற்றுவோம். அப்போது வந்து இந்த தோசை கல்லில் வந்து தோசை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுரும். சில நேரங்களில் என்ன தான் நம்ம எண்ணெய் ஊற்றி கல்லில் வந்து தேய்ச்சி விட்டுருந்தோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி மாவு ஊற்றுறப்போ கீழே தோசை கல்லில் வந்து இந்த மாதிரி ஒட்டுறது, தோசை பிஞ்சு வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்ட போகிறோம். கட்டுறதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு துணியாலே வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு துணியை வச்சு கட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து கல்லில் வச்சு தேய்க்க போகிறோம். நான் இதை வந்து மூட்டை மாதிரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி வந்து எடுத்துக்கிறேன். இதையே வந்து மேலே வச்சு நல்லா டைட்டாக வந்து மூட்டை மாதிரி கட்டிக்க போகிறேன். கட்டிட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் முந்தின தோசை வந்துட்டு பிஞ்சு வந்ததுனால அதிலே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். லைட்டாக வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ இல்லை தோசைக்கல்ல நீங்கள் எந்த எண்ணெய் வச்சு பழகிருக்கீங்களோ அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம உப்பு வச்சு கட்டினோம் இல்லையா, அந்த மூட்டையை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா வந்து தேய்ச்சி விடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அப்சர்வ் ஆகிட்டு இது நமக்கு வந்து தோசை வந்து ஒட்டாமல் பிய்யாமல் வரும். நல்லாவே ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க. நான் லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போது வந்து உங்கள்கிட்ட மாவு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தோசை வந்து ஒட்டாமல் பிய்யாமல் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வந்து தேய்ச்சிட்டு நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக வேக வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி வேக வச்சுட்டு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் திருப்பி போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லை அப்படி கூட எடுத்துக்கலாம். ரோஸ்டட் தோசையாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம கல் தோசை மாதிரி போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சதை நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா மாதிரி, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இல்லாமல் இந்த மாதிரி எவர் சில்வரில் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரியோ இல்லை சின்ன டப்பா மாதிரி வந்து எடுத்துகிட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்போல்லாம் நம்ம தோசை ஊற்றுறோமோ அப்போல்லாம் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வீடுகளில் அந்த மாதிரி பருப்பெல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம். நான் வந்து உளுந்து தான் வந்து மொத்தமாக வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இந்த மாதிரி உளுந்து வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருக்கப்போ இந்த மாதிரி டப்பாலெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். என்ன தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே அதில் வந்து வண்டு பூச்சி ஏதாவது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து தூவிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு பிளேட்டில் அதில் மாதிரி கொட்டி அதில் வச்சு நல்லா அந்த மாதிரி மிளகா பொடி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி வந்து பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. வண்டு பூச்சி எதுவுமே வைக்காமல் இருக்கும். நான் இந்த மாதிரி டப்பாங்கிறதுனால லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கிறேன். ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இதில் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது. இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி திரட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பூரிக்கட்டை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துருவோம். கழுவுனதுக்கப்புறம் என்ன தான் நம்ம தொடச்சோம் அப்படின்னாலுமே அதில் வந்து ஈரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரம் வந்து காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து நம்ம சமைக்கிறப்போ சீக்கிரமாக அந்த ஈரம் காயணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
எப்போவுமே நம்ம வந்துட்டு சமையல் பண்ணி முடித்தப்போ அடுப்பு வந்து ரொம்ப நேரம் சூடாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சமையல் பண்ணி முடிக்கிறப்போ சமையல் பண்ணி முடித்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம அடுப்பு வந்து சூடாகவே இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் சூடாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பூரிக்கட்டையை நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த அடுப்பு மேலே இப்படி வச்சு விட்டுலாம். இது நம்ம திரட்டுற இந்த இதையும் அது கூடவே பூரிக்கட்டையும் நம்ம சேர்த்து கூட வச்சுக்கலாம். 2 அடுப்பு அப்படின்னா அந்த இன்னொரு அடுப்பில் கூட அதை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த கட்டையில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். நமக்கும் வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக ஒர்க்கை முடிக்கலாம். இந்த டிப்பும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து உட்காந்து காய வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே அதோட ஈரம் வந்து காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்தி பூரி ஏதாவது திரட்டி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். சப்பாத்தி பூரி போடுறப்போ இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சில நேரங்களில் சமையல் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பல் பூண்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு உட்காந்து வந்து தட்டிட்டுலாம் வந்து இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த பூண்டை வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அதோட தோலை உரிச்சிட்டு அதை வந்து அழுத்தி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அது வந்து நசுங்கி கிடைக்கும். இதுக்காக நம்ம இடி உரலில் போட்டு தனியாக நசுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நசுக்கிறதுக்காக அதில் இடி உரலெல்லாம் போட்டு அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தாவே ஈஸியாக அதை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நம்ம சாதம் வெரைட்டி ரைஸ் மாதிரி தனியாக பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மாதிரி பூண்டு வந்து 2 பல் மட்டும் தனியாக போடுறீங்க அப்படின்னா இப்படி நசுக்கி வந்து எடுத்துக்கோங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.